தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து அடைக்கலம் அந்தோணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், பேர குழந்தைகளுடைய கல்வி நன்மைக்காகவும், நாளை 8வது குறுப்பட்ட நாளை கொண்டாடுகிற அருள் தந்தை அந்தோணி சார்லஸ் அவர்களுக்கு உடல் உள்ள சுகம் தந்து பணி வாழ்வு சிறக்க வேண்டும் என்றும், கிறிஸ்துவில் மரித்த அந்தோணிசாமி, இருதயராஜ், ஃபெர்னாந்து, சிறிய புஷ்பம் இவர்களது ஆண்மைகளை பாற்றிக்காக செபிக்கிறார்கள். வேதியர் சேசுராஜ் வளர்ஜோதி குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், ஒவ்வொரு புனித அந்தோணியார் ஆலயத்திற்கு செல்லும் குடும்ப பயணத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இறைவனில் இணைந்த சிங்கராயர், மரிய ராசம்மாள், விசுவாசம், சொர்ணம்மாள் இவர்களது ஆண்மைகளை பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் தெய்வீக அருள் பெற மன்றாடுவோம். தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவாம் கோடியர் புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் உண்மை நெறிகளை கடைபிடிக்கவும் துன்ப நேரத்தில் உதவியை கண்டுணர்ந்து கொள்ளவும் செய்தருளும். ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய, தொடர்ந்து 10 முதல் 13 முடிய. மன்னவன் மனம் ஆண்டவரின் கையுக்குள் அடங்கியிருக்கிறது. வாய்க்கால் நீரை போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு உவப்பளிக்கும். மேட்டின்மையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், இவை பொல்லாரிடம் பழிச்சென்று காணப்படும் பாவங்கள். திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம். பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பர். ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும்.
அவரது உயிரையும் அது வாங்கிவிடும். பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டம் கொள்ளும். தமக்கு அடுத்திருப்பாரை அவர்கள் கனிவுடன் பார்ப்பது இல்லை. ஏளனம் செய்வோரை அடிக்கும் பொழுது அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உள்ளுணர்வுக்கு அறிவு புகட்டும் பொழுது அவர் மேலும் அறிவுடையவராவர். நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்து கொண்டிருக்கிறார். அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எறிந்து அழித்து விடுகிறார். ஏழை கூக்குரலிடும் பொழுது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன் தானே. உதவிக்காக மன்றாடும் பொழுது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நானும் மயங்கிப் போனேன்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்மவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8, ஆண்டவருடைய வார்த்தைகள் 19 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தினால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவரே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, வாழ்வில் இந்த உடல் இருக்கிறது, நம்முடைய மனம் இருக்கிறது, நம்முடைய ஆன்மா ஸ்பிரிட் என்று சொல்லப்படுகிற உயிர் சக்தி இருக்கிறது. அதுபோல இந்த மனிதர்கள், இந்த சமூகம், அவற்றில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாகவும் பார்க்க முடியும், இணைத்தும் பார்க்க முடியும். இதிலே இந்த ஆன்மீகம் என்பது, இந்த திருப்பலி என்பது ஏதோ ஆன்மா சம்பந்தப்பட்டது, அடுத்த உலகம் சம்பந்தப்பட்டது, உடலுக்கு இது பிரயோஜனப்படாது, நம்முடைய மனத்திற்கு இதனால் எந்த புண்ணியமும் இல்லை, நம்முடைய இந்த சமூகத்திலே அந்தஸ்திலே உயர்வதற்கு இது பெரிதாய் உதவி செய்யாது என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. வாழ்வில் ஒரு இடத்தில் காணுகிற சூத்திரம் எல்லா இடத்திற்கும் உதவும் என்பது வாழ்வியல் தத்துவம். எடுத்துக்காட்டிற்கு மேக்ஸ், கணக்கு தெரிஞ்சதுனால வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனப்படும்? அதிலிருந்து ஏதாவது தத்துவம் சொல்ல முடியுமா? அதிலிருந்து ஏதாவது நீதி நெறி எடுக்க முடியுமா? கணக்கு என்பது எண்கள் சம்பந்தப்பட்டது என்று ஒருவர் நினைத்தால் அது தவறு. ஏனென்றால் இந்த கணக்கு பாடத்திலே ஒன்று அழகாக இருக்கும். அதாவது மைனஸ் என்று சொன்னால் இல்லையா, அந்த மதிப்பெண் குறைந்தது என்று அர்த்தம். மைனஸ் இன்று மைனஸ் என்று போட்டு பாருங்கள், ப்ளஸ் இன்று ப்ளஸ் என்று போட்டு பாருங்கள். பிரியமானவர்களே, அதற்கு அடுத்து இந்த ப்ளஸ் இன்று மைனஸ் அல்லது மைனஸ் இன்று ப்ளஸ் ஒரு 4 வரியில் வாழ்வையே அது சொல்லும். எப்படி? ஏனென்றால் இந்த ப்ளஸ் இன்று ப்ளஸ், நேர்மறையும் நேர்மறையும் கூட்டலும் கூட்டலும் சேர்ந்தால் ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் சேர்ந்தால் ப்ளஸ், அதுதான் கணக்கு. ஆனால் மைனஸும் மைனஸும் சேர்ந்தால் மைனஸ் தானே வரணும். மைனஸ் இன்டு மைனஸ், மைனஸ் கிடையாது கணக்கில், மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ். பிரியமானவர்களே, அதுபோல் மைனஸ் இன்டு ப்ளஸ் போட்டாலும் மைனஸ் தான், அல்லது ப்ளஸ் இன்டு மைனஸ் போட்டாலும் மைனஸ் தான். அது என்ன மைனஸ், அது என்ன ப்ளஸ்? ரொம்ப எளிமையாக இது அப்படியே வாழ்க்கைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படின்னா ஒரு நல்லவனும் ஒரு நல்லவனும் சேர்ந்தால் அங்கே நன்மை, 2 பேருக்கும் நன்மை, சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரு திருடனும் இன்னொரு திருடனும் சேர்ந்தால் அங்கே அவங்களுக்கு சந்தோஷம், ப்ளஸ்ஸு. அவனுக்கு பிரச்சனையே கிடையாது. அவனும் குடிகாரன் இவனும் குடிகாரன், அவன் மாட்டுக்கு வாழ்க்கையில் சந்தோஷமாக என்ன செய்வாங்க, கதை பேசுவாங்க, நல்லா இருப்பாங்க. அவனும் திருடுவான் இவனும் போய் பேசுவான், 2 பேருக்கு இடையில சண்டை சச்சரவே வராது. ஒருவர் நல்லவரும் ஒருவர் கெட்டவரும், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இன்று அப்படின்னு போட்டால் மைனஸ் தான். இதில் இன்னொருவர் ப்ளஸ்ஸாக இருந்து இன்னொருவர் மைனஸாக இருந்தாலும் மைனஸ் தான். கணக்கு என்பது ஏதோ கணக்கல்ல, நாம் அதற்குள் ஆழ்ந்து பார்ப்பதில்லை. அதுபோல இந்த விவிலியம் என்பது ஏதோ மேலுலக வாழ்வை மட்டும் சொல்லுகிறது, செத்த பிறகு சொர்க்கம் கிடைக்கும் என்பதற்கான வழி என்பதல்ல. இதில் நிறைய பகுதிகள் நம்முடைய உடல் எப்படி பேணப்பட வேண்டும், உடல் நலம் எப்படி காக்கப்பட வேண்டும், நம்முடைய மனம், ஆன்மா,
நம்முடைய உள்ளம் எப்படி தூய்மைப்படுத்தப்பட வேண்டும், எப்படி சந்தோஷத்தை சுவைக்க வேண்டும், எப்படி வாழ்விலே, இந்த சமூக வாழ்விலே எப்படி உயர்ந்து நிற்க வேண்டும், நிலைத்து நிற்க வேண்டும், எல்லாவற்றையும் சொல்லித் தருகிற ஒரு சூத்திரம். அதற்கு இன்றைய முதல் வாசகம், குறிப்பாக நீதிமொழிகள் புத்தகம், சாலமோனின் ஞானம், சீராக்கின் ஞானம், சங்க திருவுரையாகமம், இந்த 4ஐயும் நீங்கள் தயவு செய்து ஒரு முறைக்கு பல முறை வாசிக்க வேண்டும். இந்த குழந்தைகள் ஒரு 15 வயது வருவதற்குள் இவற்றை வாசிக்க கற்றுக் கொடுத்து விட வேண்டும். எல்லாம் உள்ளடங்கியது தான் இந்த நீதிமொழிகள் என்று சொல்லப்படுகிற புத்தகம். இதோ பாருங்க, இது என்ன மோட்சம் சார்ந்ததா? அதுக்கும் மோட்சம் சார்ந்தது என்று யாராவது விளக்கம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும். உங்களுக்கு இந்த உலகத்திலே பணம் சேர்த்து வாழ வேண்டும் என்று ஆசை இருக்கிறதா? நல்ல செல்வ செழிப்பாக நாமும் நிறைய பணங்களை சேர்க்க வேண்டும், பணம் என்னிடம் வந்து இருக்க வேண்டும். அந்த பணத்தை கொண்டு என்ன செய்வோம் என்பது இரண்டாவது, அது வேறு இடத்தில் சொல்லிக் கொடுக்கப்படும். ஆனால் பணம் சேர்க்க வேண்டும், உங்களுக்கு செல்வம் வந்து சேர வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும்? திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா வகையான செல்வங்களும் வந்து சேரும் என்பது உறுதி, திண்ணம். யாரும் அதை மறுக்க முடியாது என்று விவிலியமும் சொல்கிறது. சோம்பேறியாய், எந்த விதமான உழைப்பும் இல்லாமல், எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லாமல், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று செலவழித்தால் வராது, அவ்வளவுதான். பாருங்கள், அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் தினம் தினம் வேலைக்கு போகிறீர்கள், தொழில் செய்கிறீர்கள், இதோ சிக்கனம் பிடிக்கிறீர்கள், இதோ சேமிப்பு பார்க்கிறீர்கள், என்னென்னவோ செய்கிறீர்கள். அதெல்லாம் எதற்கு? இந்த செல்வம் நம்மிடம் தங்க வேண்டும், இருக்க வேண்டும். அதற்கு வழியை இதோ விவிலியமே தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது. எனவே இதுபோல் நிறைய காரியங்கள் நமக்கு உள்ளது. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, பைபிள் என்பது ஏதோ சொர்க்கம் பற்றி பேசுவது, அடுத்த உலகம் பற்றி பேசுவது என்று மட்டும் எண்ணாமல், அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு தேவையான ஆசீர் அனைத்தும் இதில் இருக்கிறது. இது ஒரு பொக்கிஷம் என்பதை இந்நன்னாளில் அறிந்து கொள்வோம். ஆமீன். சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, தூய அந்தோணியாரின் நவ நாளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இது முடிவில்லா பேரின்பத்தை எங்களுக்கு தருவதாக ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நவ நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கிறீர். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகிறீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கிறீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறீர். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது:
இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, குறிப்பாக நாளை தன்னுடைய 8வது குருப்பட்ட நாளை கொண்டாடுகிற அருள் தந்தை அந்தோணி சார்லஸ் அவர்களுக்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். கரவொலி மூலமாக அவருடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், தூய அந்தோணியாரின் நவ நாளில் நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவை முன்னிட்டு உம்மை புகழ்கிறோம். இதன் பேராற்றல் எங்களுக்குள் எந்நாளும் உமது ஒளியை நிரம்பச் செய்வதாக. ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.